கடவுளுங்கிறவன் வந்து காசு பணத்துல தேவை உள்ளவன், உணவுல தேவை உள்ளவன், அல்லது ஆட்டம் பாட்டம் இசை பாட்டு இசையில் மயங்குவான்லாம் சொல்றாங்களா இல்லையா? இசையில மயங்குவான இறைவன், இறைவன் மயங்குறவன் இறைவனா? இசையில பாட்டை படிச்சுக்கிட்டு அப்படியே பண்ணா இறைவன் அப்படி குளிந்துருவாரு என்றெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி மறக்குமா இது? இறைவன் இதெல்லாம் நாடவே மாட்டான். அல்லாஹு சமத். அல்லாஹ்ங்கிறவன் எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து உண்டியல் காசு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்க்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த நெத்தியை கொண்டு வச்சவன அவனுக்கு என்ன கிடைச்சு போயிடுது? குனிஞ்சவன என்ன கிடைச்சு போகுது? அல்லாஹ் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. நீங்க பட்டினியா இருந்தா அல்லாஹ்க்கு என்ன? அல்லாஹ்க்கு மிச்சப்படுத்திக்கிற போனா ரேஷன் தட்டுப்பாடா இருக்குது. நீங்க ஒரு மாசம் சாப்பிடாம இருங்க. அப்பதான் கொஞ்சம் சமாளிக்கல. அதுக்காக திங்காம இருக்க சொல்றான். நீ நான் தாண்டில திங்கிற ரமலான்ல என்னத்துக்கு இதெல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு இல்ல. அல்லாஹ் ஆகுண்ட ஆயிரம். அவனுக்கு என்ன கதான குறைஞ்சிர போதா எல்லாம் திண்டாடும். விளையணும் விளைஞ்சிரும். பேய்கிட்ட பெஞ்சிரும். ஓடுனா ஓடிடும். அப்ப அந்த மாதிரியா ரப்பல் ஆலமீனுக்கு வந்து என்னத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு. இது எல்லாமே இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த வணக்கங்கள் எல்லாம் நீங்கள் அவனுக்கு பயந்தால், அவனை உணர்ந்து நீங்கள் அச்சம் கொண்டால் உங்களுக்கு நல்லது நீங்கள் செய்வீர்கள். உலகத்துக்கு நல்லது செய்வீர்கள். ஊருக்கு நல்லதை செய்வீர்கள். ஒருத்த அடுத்தவனுக்கு செய்யற கடமைகளை செய்வீர்கள். எல்லா வகையிலும் நல்லவனா நீங்க வாழ்வீர்கள். அப்படி வாழ்வதற்கு தான் உங்களை நான் படைச்சிருக்கிறேன். அதை செஞ்சிட்டீங்கன்னா என்னுடைய சொர்க்கத்தை அடைஞ்சிக்கிறீங்க. இதான் அடிப்படை. ஆக இறையச்சம் என்பது வந்து நம்ம உள்ளத்துல இருக்கிறது கம்மியா இருக்கிறது, ரொம்ப ஆழத்துல கிடக்கிறது. அதை வந்து நம்ம அதிகப்படுத்தி இந்த மாதிரி வணக்கங்களை செய்துவிட்டு அதை உருப்போடும். எப்படி உருப்போடணும்? யா அல்லாஹ் உனக்காண்டி நான் தியாகம் பண்ணி தொழ வந்திருக்கிறேன். இந்த இறையச்சத்தை வெளியில போன இன்னைக்கு உண்டாக்கிரு. பள்ளிவாசல்ல மட்டும் இறையச்சத்தை உண்டாக்கி வெளியே போன என்னை தடம்புரல செஞ்சிராத. நோன்பு காலத்துல மட்டும் என்னை இறையச்சம் ஆக்கி நோன்பு முடிஞ்சவன என்னை மாற செஞ்சிராத. அல்ல எல்லா நேரத்திலும் வையின்று நீங்கள் சங்கற்பம் எடுத்தீர்களே. ஆனால் இந்த உலகத்துல வருகிற எந்த துன்பங்களும் கூட உங்களுக்கு பெருசா தெரியாது. நம்ம கஷ்டப்படுறோம் உலகத்துல. அல்லாஹ் வறுமையை தந்துடுறான். ஆடி போயிடுறோமா இல்ல? இறையை சேர்ந்து ஆடுவோமா? அல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் தீர்ப்புக்கு பொருந்தி கொள்வதை தவிர வேற என்ன போக்கிடம் இருக்கு நமக்குங்கிற? ஒரு போக்கிடம் இல்ல. எங்க போவோம்? லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி. அவனை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போக இடம் இருந்தா இந்தியா சரியில்லைன்னு அமெரிக்காவுக்கு போகலாம், அமெரிக்கா சரி இங்கிலாந்துக்கு போகலாம். எங்க போவீங்க? அல்லாஹ் விட்டு அல்லாஹ் விட்டு எங்கேயாவது போறதுக்கு போக்க நமக்கு இருக்குதா? அப்ப அல்லாஹ் தரக்கூடிய அந்த கஷ்டம் வறுமை துன்பம் எது வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? இறைவன் அவனுக்கு அதிகாரம் அவன் செய்யறான். அவனுக்கு எதிராக நம்ம போய் காய் நகர்த்துக்கு நமக்கு சக்தி இல்ல, முடியாது அப்படின்னா அதையும் சகிச்சுக்கொள்வோம். அந்த இறைவனுடைய அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் பேஸ் பண்ணலாம். மனிதனாக வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவையாக இந்த இறையச்சம் அமைந்திருக்கிறது என்பதை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.